ஹலோ வணக்கம். நான் உங்கள் சகானா. இது டாக்டர் பழனி சேனல். நேயர்களே, நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தாக்கா நம்ம சேனலுக்கு வந்து ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் போடுற வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா வந்து அந்த பெல்ல வந்து கிளிக் பண்ணுங்க. நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாக்கா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நாங்கள் அடுத்த வீடியோவில் செய்கிறோம். இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, நான் என்ன கேள்வியோடு வந்துக்கிட்டு நம்ம சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சகானா. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேம்மா. ஓகே சார். நல்லா இருக்கியா? சூப்பரா இருக்கும் சார். மகிழ்ச்சிமா, ஓகே சந்தோஷம், சார். மகிழ்ச்சி. நம்ம நேயர்கள் பார்க்கறனால நான் எப்பவுமே ஹாப்பியா தான் வருவேன். நீங்க ஹாப்பியா தான் இருப்பீங்க. ஓகே சார். நேயர்கள் ஜாஸ்தி. ஆமா சார். சந்தோஷம். சொல்லுங்கம்மா. ஸோ என்ன நேரா வந்து ஆமா சார். ரொம்ப மிகப்பெரிய ஒரு கேள்வி தான் இது. புரிய கேள்வி. ஆமா. பிரம்மாண்டம். ஆஹ் என்ன கேள்வி அப்படின்னா வந்து இப்போ வந்து செக்ஸ் வச்சுக்கிறாங்க ஆணும் பெண்ணும் உடல் உருவா இருக்காங்க. இப்போ அந்த டைம்ல வந்து ரொம்ப வந்து டென்ஷனா வராங்க சில பேருங்க. அது எதனால வந்து டென்ஷனா வராங்க? அவங்களுக்கு ஏன் கோவம் வருது அந்த டைம்ல? டென்ஷன் ஆகணும்னா டென்ஷன் செக்ஸ் பண்ணா டென்ஷன் தான் வரும். ஏன் டென்ஷன் அந்த செக்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஏன் டென்ஷன் ஆகுது? அதான் டென்ஷன் ஆகாம செக்ஸ் பண்ண முடியும். எப்படி சார்? அவங்க ஹாப்பியா தானே இருப்பாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியல. எனக்கு புரியுது. டென்ஷன் தான் என்ன தெரியுமா? சொல்லுங்க. டென்ஷன் செக்ஸ் பண்றதுக்கு தான் டென்ஷன் ஆகும். கோவமா வந்து சொல்றீங்களா? அந்த டென்ஷன் நான் சொல்ல கூடாது. செக்ஸ் டென்ஷன் கிடையாது. ஆஹா. பட் சில பேருங்க அந்த பண்ணும்போது கூட வந்துட்டு டென்ஷனாவே ஆயிடுறாங்க. ஏன்? எதுக்கு? டென்ஷன் ஆனாதான் சார் பண்ண முடியும். ஐயோ. இப்ப ஒரு ஆண் என்ன சொல்லுவாரு, உங்க மேல ரொம்ப டென்ஷனாவே இருக்கு, முடியல. ஓகே. அந்த டென்ஷனா கோவப்படுறாங்க. கோவமா? ஆமா, கோவமா இருக்காங்க. அந்த டைம் கோவம் யாருக்கு வராது. இல்லையே, எனக்கு 2-3 பேர் கமெண்ட்லயும் கேட்டாங்க. நெக்ஸ்ட் ஷோல வந்து சகனா அந்த கேள்வி கேட்டு எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. அதாவது நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சொல்லுங்க சார். நல்ல அழகான பெண். ஓகே. அதாவது அழகான மனைவி. ஓகே. கணவன்கிட்ட வந்து அடிக்கடிக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. கணவன் வந்து நல்லா ஆண்மை வலிமையோட, நல்லா வந்து உடல் வலிமையோட, தாது பலத்தோட, ஆண்மை பலத்தோட இருந்தாருன்னா கோவப்பட மாட்டாரு. ஓகே. அந்த ஆண்மை பலம் சுத்தமா இல்ல, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்டே இல்ல அப்படின்னா கையை பிடிச்சி கூடும்போது கோவத்துல அடிச்சிருவாரு. ஓ, அதுக்கு பேர் தான் டென்ஷன். அந்த கோவம் தான் நினைக்கிறேன் நான். ஓகே. அதாவது நீங்க சொல்றதை வச்சு பாத்தீங்கன்னா இருவரும் ஒன்னா இருக்கலாம்னு மனைவி கூப்பிடும் போது இவர் கோவப்படுறாரு. ஏன் கோவப்படுறாரு? அதான் தெரியல. கோவப்படுறாரு. ஓ, அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாதுன்றதுனால. நிறைய ஆண்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட் இருக்கு. அதாவது கோபம் ஏன் ஆண்களுக்கு வருகிறது அந்த டைம்ல மனைவி ஒரு முறை செஞ்சு முடிச்சிருவாரு இவரு, 2வது முறை செய்ய சொல்லுவாங்க. சில பெண்களுக்கு இது இயற்கை. ஒரு முறை செஞ்சுட்டா சந்தோஷமா இருக்கும். இன்னொரு முறை ஏன்னா ரொம்ப நேரம் பண்ண மாட்டாரு. ஓகே சார். பெண்கள் என்ன பண்ணுவாங்க, ஆண்கள் ரொம்ப நேரம் செஞ்சா பரவாயில்ல போதும், கணவன் ரொம்ப நேரம் நம்மளை திருப்திப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லி ஏஞ்சி போங்க, போதுங்க, நான் போய் படுத்துக்குங்க அப்படின்னு சொல்லி சில பேர் அனுப்பிடுவாங்க. இவர் வச்ச உடனே சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு ஆரம்பிக்கே இருக்காது, ஆரம்பமே ஆகியிருக்காது, அப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஆனா இவர் உடனே விட்டுருவாரு. அப்ப உடனே விட்டா அந்த பெண் என்ன சொல்லும், நீங்க சீக்கிரமா வந்து விட்டுட்டீங்க, நான் திருப்தி அடையல, இன்னொரு முறை பண்ணுங்கன்னும் போது அவருக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும். ஏன் டென்ஷன் ஆகும் கேளுங்க. அதுக்கு அது ஏஜா தானே படுக்கிறதுக்கு. அது சுத்தமா வந்து அவருக்கு இன்ட்ரெஸ்டே போயிடுது, தொங்கி போகுது, தோண்டு போகுது, சிரித்து போகுது. அது மறுபடியும் வந்து கூப்பிட்டா விளையாட் பண்ணிக்கிறியான்னா, நான் வந்து முடியலன்னா நீ வந்து கூப்பிடு, அந்த கோவம் வரும். அது மாதிரி சில ஆண்கள்லாம் கோவப்படுவாங்க. சொல்லியிருக்காங்க, சார் ஒரு முறை பண்ணிட்டா மறுபடியும் இன்னொரு முறை பண்ண முடியல, ஆனா வீட்டுல டென்ஷன் ஆகுறாங்க. அவங்க கூப்பிடுறது பார்த்தா என்ன டென்ஷன் ஆகுது, அந்த டென்ஷன் கிடையாது, கோவம். நான் முடியாது போமான்னு சொல்லிட்டு போய் படுத்துக்குவாங்க. நிறைய ஆண்களுக்கு இப்ப அந்த கம்ப்ளைண்ட் இருக்கு. என்ன, மனைவியை ஒரு முறை இது முறை செய்ய சொல்றாங்க, நம்மளால முடியலையே, இந்த டென்ஷன் அதுதான். எந்த ஒரு ஆணுக்குமே நான் இப்ப வெளிப்படையா சொல்றேன், பெண்களுடைய மனநிலை புரிஞ்சவன் தான் கணவன். நிறைய வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சொல்லுவோம். வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா மனைவியை சந்தோஷப்படுத்தாத ஆண்கள் கண்டிப்பா அவங்க வந்து வீட்டுல வந்து மனக்குறையோட மன உளைச்சலோட தான் இருப்பாங்க. ஒரு ஆபீஸுக்கே போனா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆனா மனைவி நைட்டு நம்மளை கூப்பிட்டாங்க, நம்மளால அவங்க கூட சந்தோஷமா இருக்க முடியல, பாவம் அவங்க ரொம்ப மன உளைச்சல் இருப்பாங்க, மன விருப்பம் இருப்பாங்கன்னு அந்த சிந்தனையிலே தான் வேலை செய்வார். அந்த பெண்கள் பெரும்பாலும் வந்து கணவனுக்கு வந்து ஒரு தொந்தரவு கொடுக்க கூடாது, கணவனை வற்புறுத்தக்கூடாது, சில பேர் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா நிறைய கணவன் இதை பயன்படுத்திக்க மாட்டேங்கிறாங்க. எப்படி பயன்படுத்துறாங்கன்னா, அவங்க கண்டுக்காம விட்டுறாங்கல்ல, விட அப்படியே கரெக்டுன்னு விட்டுருவாங்க. அது மாதிரி விடவே கூடாது. மனைவியுடைய மனநிலை புரிந்து கொண்டு மனைவியை சந்தோஷமா வச்சுக்கணும். ஒரு முறை செஞ்சுட்டீங்க, ரைட்டு, சீக்கிரமா விட்டுட்டீங்க, சரி மறுநாளும் ட்ரை பண்ணணும். ஆனா நிறைய ஆண்கள் ட்ரை பண்றதே கிடையாது. மறுபடியும் 15 நாள் ஆகும், 1 மாசம் ஆகும், கண்டுக்கவே மாட்டாங்க. அது மாதிரி பெண்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, கணவன் மேல ஒரு வெறுப்பு உண்டாயிடும்.
அந்த வெறுப்பு தான் இவர் என்ன பண்றாரு, நம்ம அதிகமா பாசமா கிட்ட போய் நெருக்கமா உட்காந்தா கூப்பிட்டு படுக்க வச்சுக்கலாம். அதுக்கு அதான் எப்பவுமே மனைவி மேல டென்ஷனாவே இருக்கிறது ஆண்கள். ஸோ அதுதான் கோவம். அதான் போகும். ஓகே. இப்ப நீங்க அன்பா வந்து கணவன் வந்து உங்க கூட பேசுறாருன்னு வச்சுங்களேன், நீங்க என்ன பண்ணுவீங்க, வாங்க சந்தோஷமான்னு கூப்பிடுவீங்க. அவரால முடியலன்னும் போது என்ன பண்ணுவாரு, ஐயோ நம்ம மனைவிட்ட நெருக்கமா இருக்கக்கூடாது, எப்படி சொல்றதுன்னு தெரியாம கோவப்படுறாரு. கோவப்படுவாரு. ஓகே. நெருக்கல ம். எங்க கூப்பிட்டு படுக்க வச்சு நம்மளால முடியாம போயிடுச்சுன்னா அசிங்கமா எடுப்பதுக்காக கொஞ்சம் கோவத்தை காட்டிட்டு எனக்கு அங்க போன ஆபீஸ் டென்ஷன், நீங்க அந்த டென்ஷன் அப்படின்வாங்க. பெரும்பாலும் ஆண்கள் நிறைய பேர் இந்த குறையோட இருக்காங்க. ஆனா அது வந்து குடும்பத்துக்கு நல்லதல்ல. எந்த ஒரு மனைவிட்டையும் பாசத்தை காட்டணும், அன்பு காட்டணும். பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா உங்க நம்பி இருக்கிற ஜீவன் அது. அதுக்கு அதிகமாக சந்தோஷத்தை காட்டணும். அப்போ உங்களுக்கு குறைனா நீங்க டாக்டர்கிட்ட ஆலோசனை ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். ஆலோசனைகளை வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன். ஆண்களே, மனைவி மனநிலை புரிந்து அவங்க கூப்பிடாத முன்னே நீங்களே போய் சந்தோஷமா அவங்க கூட வந்து சந்தோஷப்படுத்திடுங்க. ஏன்னா நிறைய பெண்களுக்கு வந்து இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மன அழுத்தம், மன உளைச்சல் அதிகமா இருக்கு. அந்த காரணத்தால் அவங்க உங்களை அணைக்கும் போது என்னால முடியலன்னு சொல்லிட்டு நீங்க அவங்க மேல கோவப்படுறதுலாம் தவறானது. இப்ப சகானா கேட்ட கேள்வி என்னன்னா, ஆண்கள் ஏன் அடிக்கடி கோவப்படுகிறார்கள் செக்ஸ் விஷயத்துல? இதுதான் அவங்களுடைய கேள்வி. அது வந்து உங்களுடைய பிரச்சனை. உங்களுக்கு ஆண்மை இல்லை, அதான் நீங்க கோவப்படுறீங்க. ஆண்மை இல்லாதவன் அரை மனிதன். நீங்க ஆண்மை இல்லை அப்படின்னா உங்க மனைவியிட்ட வந்து பாத்தீங்கன்னா இல்லறத்துல இன்பமா இருக்க முடியாது, மகிழ்ச்சியா இருக்க முடியாது. இதெல்லாம் வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து சண்டை பிரச்சனை, சந்தேகம், டைவர்ஸ் இப்படிலாம் போயிட்டு இருக்கு. அதாவது தயவு செய்து நல்ல ஆண்மகன் மனைவியை மனநிலை புரிந்து அவங்க மேல கோவப்படாம, அவங்க கூப்பிடுறாங்கன்னா சரி போங்க, இல்லாட்டி எடுத்து சொல்லுங்க, எனக்கு டயர்டா இருக்கு, எனக்கு முடியல, கோவப்படாதீங்க, இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு சந்தோஷமா இருக்கலாம்னு எடுத்து சொன்னா அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அப்படி சப்போஸ் என்னால முடியவே இல்லைங்க டாக்டர், நான் எவ்வளவு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், என் உறுப்பு வலிமையாவே இல்லை, என் உறுப்பு ரொம்ப சின்னதா இருக்கு, என் பெண் உறுப்புல சுத்தமா உள்ளே போக மாட்டேங்குது அப்படின்னு சில பிரச்சனைகள் நிறைய பேர் ஆண்களுக்கு உண்டு. அப்படியும் நீங்கள் இருந்தால் நான் அதுக்கு உறுப்பு வந்து நல்லா வலிமையாகிறதுக்கு, நீண்ட நேரம் வந்து உங்க மனைவியை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு, ஒரு நைட்டுக்கு ஒரு முறை 2 முறை 3 முறை கூட செய்யற அளவுக்கு முழு ஆண்மை வலிமை உருவாக்கக்கூடிய மாத்திரைகள் மருந்துகள்லாம் வச்சிருக்கேன். என்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க எல்லாருமே மனைவி கிட்ட சந்தோஷமா இருக்காங்க. இளைஞர்கள் புதுமண தம்பதிகள் எப்படி சந்தோஷமா இருப்பாங்களோ அது மாதிரி உற்சாகமா இருக்காங்க. 60 வயதானாலும் பரவாயில்ல, 70 வயதானாலும் பரவாயில்ல, எத்தனை வயதானாலும் ஆண்மை இழந்தவங்க என்கிட்ட ஒரு முறை ட்ரீட்மெண்ட்டுக்கு வாங்க. கண்டிப்பாக நீங்க முழு ஆண்மை சக்தியோடு இருப்பீங்க. ஆண் உறுப்பு 8 இன்ச்சு 9 இன்ச்சு எல்லாம் வலிமையா இருக்கணும். ஒரு நைட்டு 2 டைம் சந்தோஷமா இருக்கலாம். சீக்கிரமா விந்து வெளியேறாது. மெயின் பிரச்சனை இதுதான். அதுக்கு நான் ஒரு மாத்திரை வச்சிருக்கேன். ஒரே ஒரு மாத்திரை போட்டா போதும். அன்னைக்கு ஃபுல்லாவே செய்யலாம், மறுநாளும் செய்யலாம், அந்த வாரம் ஃபுல்லா செய்யலாம். அது வந்து உங்களுக்கு பர்மனன்ட் சொல்யூஷனா பண்ணி தரும். அது மாதிரி கேப்சூல்லாம் வச்சிருக்கேன். ஒரு முறை ட்ரை பண்ணுங்க. மனைவி மீது கோவப்படாதீங்க. இல்லற வாழ்க்கை இன்பமா இருக்க ஒரு முறை சிகிச்சை பெற்றீங்கன்னா கண்டிப்பா நீங்க நல்லா சந்தோஷமா இருக்கலாம். என்ன நேயர்களே கேட்டிங்களா? இதுதாங்க சார் வந்து கரெக்ட்டா சொன்னாரு. இந்த மாரி வந்து உங்களுக்கு ஏதாச்சும் இருந்தாக்கா, கீழ இருக்க நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி, உங்களுக்கு இன்னும் வேற எதனா டவுட் இருந்தா நீங்க கேட்டுக்கலாம். ஓகே, மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.